ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எங்க போறோம்னா நம்ம கரூருக்கு தான் போறோம். எதுக்கு போறோம்னா 2-3 ஃபேமிலிஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்க எல்லாம் நாங்க போய் பார்க்கவே இல்லை. அதனால இப்ப எங்க அத்தை வீட்டுக்குலாம் போறோம். அத்தை வீடு, அக்கா வீடு இதுக்கெல்லாம் போயிட்டு ஜாலியா இன்னைக்கு சுத்திட்டு வரலாம். ஆனா ஒன் டே ட்ரிப் தாங்க. காலையில இப்போ 4 மணி தான் ஆகுது. இப்ப கிளம்பி போனோம்னா 2.5 hours ஆயிடும். கரெக்டா? 2.5 years ஆயிடும். போற வழியில பஜ்ஜி சுஜி எல்லாம் தின்னுட்டே தான் வருவான், சும்மா வர மாட்டான். ஃபர்ஸ்ட் வெள்ளக்கோவில் போறோம், எங்க அத்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரூர் போய் 2-3 வீட்டுக்கு போறோம். ஓகே, அப்படியே ராத்திரியா திருப்பி அவதியா கிளம்பி கோயம்புத்தூர் வர போறோம். கரெக்டா? ஆமா. ஓகே, இதான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. போற வழியில பார்க்கலாம். ஓகே. ஓட்டு காலையில 6 மணி இருக்கும். பின்னாடி பார்த்தா தெரியும் பேக்கரி. ஆமா, க்ளோஸ் அப்ல காட்டாது, பயங்கரம். க்ளோஸ் அப்ல உன்னை க்ளோஸ் அப்ல காமி இப்படிதான் காமிக்கணும். போய் டீ மட்டும் குடிக்க போறியா இல்ல பஜ்ஜி சஜ்ஜி எல்லாம் திங்க போறியா? அதெல்லாம் இஷ்டம். ஓ இஷ்டமா? போனாதான் தெரியும், கடைக்குள்ள போனாதான். ஓகே, நம்பிக்கையும் போடுவானே. வாங்கி கொடுத்துட்டா இல்ல? சரி வா, அதெல்லாம் கிடையாது. டீ மட்டும் தான். என்ன பண்ற? வடை சாப்பிடுறேன், வடை. எத்தனாவது வடை போயிட்டு இருக்கு? என்ன வடையா? மசால் வடையா? அடுத்து எத்தனை போகும்? இதுதான் வாணி ஸ்பெஷல் வடையா? வடை தட்டுறடா அப்படி. சரியா? அடுத்து தயிர் வடை வாங்கலாம்னு இருக்கேன். காதல் சக்சஸ் ஆகணுமா? தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சாப்பிடுங்க. தயிர் வடை, சாம்பார் வடை, ரசம் வடை அப்படியே வரிசையா அடிச்சுக்கிட்டு. ஆமா, அவ்வளவுதான் சாப்பாடு முடிச்சுக்குவேன். அதுவும் சாப்பிடுவேன். என்ன பண்ணுவா? அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. சரி சரி, தின்னு கொஞ்சம் காஞ்ச மாடு கம்பள பாஞ்ச மாதிரி வடையில பாஞ்சு. மேடம், என்ன பண்றீங்க நீங்க? என்னைய சொல்லிட்டு ஒழிச்சு வைக்கிறத இப்ப என்ன? தயிர் வடை மை ஃபேவரட். ஐயோ, இதுதான் பெரிய வாங்கி. இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. பாட்டுதான் தெரியல, அப்புறம் எதுக்கு தப்பு தப்பா பாடுற? என்னை விட்டா நீ என்னை வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்ப. இந்த திங்க விட மாட்டேன். மக்கள் என்ன நினைப்பாங்க? அடுத்து இன்னும் 2 ரவுண்ட் வாங்கி திங்கணுமேன்ட்டு. நான் பண்ண இப்படியா பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டு முடியும், அப்படிதானே பே பண்ண முடியும். முடிச்சிட்டேன், அவ்வளவுதானா? போதுமா? போதும் திருப்தி. சரி, பில் பே பண்ணிருந்தேன். பில் கவுண்டர் வரைக்கும் போயிட்டேன். இரு சுண்டல் தின்னுக்கிறேன்னு வர சொல்லிட்டேன். சோறு நான் வர சொன்னேன், உன்னை பேதானே பண்ண சொன்னேன். நியாயமா? அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு வடை சாப்பிடுறீங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஓவர், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இல்ல, நான் என்ன சாப்பிடவே இல்ல. நீ தான் சாப்பிட்டியே இப்பதான். நான் சுண்டல் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஏதோ சாப்பிட்டேன்ல, அவ்வளவுதான். எனக்கு வேணும். சரி ஓகே, நாங்க இப்ப திருப்பி கிளம்ப போறோம். காரிய பாரு எப்படி போட்டு வச்சிருக்காங்க. எப்படி நான் கார் நான் தானே கார் எடுப்பேன், நீ எடுக்க போற? நான் தான் எடுப்பேன். சரி போய் எடுப்போம். ஓகே, பை பை. 1 hour later. என்னடா ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்களா? ஆமா, வெள்ளக்கோவில் வந்துட்டோம். நேட்டிவ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போறோம்ல. எனக்குலாம் வேணாம், நீ வாங்க. கேமரா ஆன் பண்ணா வேணாங்கிற, கேமரா ஆஃப் பண்ணோனே அது வேணுங்கிற. உடனே எதையா சொல்ல. ஃப்ரூட்ஸ் சிப்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. போயிட்டு இருக்கோம், அந்த அத்தைய பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். வெள்ளக்கோவில் வந்துட்டோம். என்னன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எதுக்குன்னா கொரோனா டைம்ல வந்தது. ஓகேவா? கொரோனா டைம்ல எல்லாம் அதுவும் எங்க அம்மாக்குலாம் ரொம்ப பயம். சரியா? ஐயோ கொரோனா நமக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படி இப்படின்ட்டு கேட்டு காய்கறி எல்லாத்தையும் மஞ்சள் தண்ணியை போட்டு, என்னையவே மஞ்சள் தண்ணியில தான் குளிக்க வச்சாங்கன்னா பாரு, அவ்வளவு பயத்துல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சிட்டிக்குள்ள இருந்தா, கோயம்புத்தூர்ல இருந்தோமா,
சிட்டிக்குள்ள இருந்தா வந்து கொரோனா தாக்கிரும் சொல்லிட்டு ஏதாவது கிராமமா பார்த்து தஞ்சம் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தை வீட்டுலதான் இருந்தோம். சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, தோட்டத்துல அந்த மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா அதுதான். அப்படியே உள்ள போனாவே ஒரு நேச்சுரல் பாரடைஸ் மாதிரி இருக்கும். ஃபுல்லா தோட்டம், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா ஆறு ஓடும், அந்த மாதிரி செம்மையா இருக்கும். இப்ப ஆனா ஆறுலாம் வறண்டு இருக்கும், உங்களுக்கு காட்ட முடியுமான்னு தெரியல, ஆனா பாக்கலாம். ஓகேவா, தோட்டம் எல்லாம் காட்டுறேன், சூப்பரா இருக்கும். ஓகே, நீங்க பார்த்தது இல்ல நிறைய ஃபர்ஸ்ட் டைம் போறான், அவனும் எக்ஸைட்டடா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வாய் ஏன் இப்படி போகுது, ஒரு எக்ஸைட்மெண்டே தெரியலையே. அங்க அரை மணி நேரம் முன்னாடி தின்ன வடைய சொரண்டிக்கிட்டு இருக்கான் பல்லுல. வேற வாங்கி தரேன், அதையே சுரண்டி தின்னுட்டு இருக்க. A few moments later. தோட்டம்லாம் நல்லா பசுமையா தெரியுதா? நல்லா தெரியுது. அசிதா அசிதா இல்லன்னு சொன்ன விட மாட்டான் போல இருக்க. எல்லாம் பாரு ஏதோ அசிதா அசைது சாமி நடந்து வரலப்ப இந்த வாக்கிய பண்ணு. தெரியாதாக்கும் எங்களுக்கு அது. அப்படியே அந்த பூவா ஃபோக்கஸ் பண்ணு. இது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இது வந்து எச்சு தொட்டு ஒட்டினா வெடிக்கும்னு சொல்லுவாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சூப்பரா இருக்கா? இங்கிட்டு ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க, தூது வாரி இருக்காங்களா, அது பேரு என்ன? உழுதுருக்காங்கடி. இதுல வேற இது சுத்தி காட்டுறாங்க, டூரிஸ்ட் கைடு. போடி வேலையை பார்த்துட்டு இங்க ஆத்துக்கு போறோமா? ஆத்துக்கு போறோம், ஆனா ஆத்துல தண்ணி இருக்காங்க. அது அன்னைக்கு நீன்னு சொல்லிட்டு இது என்ன, இது புல்லு மாத்தி சாப்பிட. அந்த பழத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பழத்தையா? அந்த பழத்தை விட்டு ஏத்து சொல்றேன். அதுக்குள்ள விட்டா இந்த புடிங்க என்ன பண்ணுங்க, உன்னை குத்துறதுக்கு தான். அடிச்சு விடுவேன். வேணாண்டா, குத்துறேன். வேணாம், நான் குத்த போறேன். சோத்துல விச வச்சிருவேன், கீழே வெடி வச்சிருவேன். ஏய் ஐயோ, நானே எங்க கையில கண்ணிலே குத்திக்கிட்டேன். கண்ணை சுடும். கையில முள்ள வச்சுக்கிட்டு அவனே குத்திக்கிட்டான். தேவையா? வா. சும்மா பயம் போட்டாரு அந்த ஒரு படத்துல, சூரி ஜோக்ல. இந்த உடனே தலையை விரிச்சு போட்டுருவா. நம்மளோட அக்மார் ஸ்டைல். பிச்சைக்காரிதான் நீ, இல்லைன்னாலும் போ. அது ஒண்ணும் இல்லையே, பாத்துக்கங்க, இதுதான் ஆறு. எங்கடி இன்னும் போயிட்டே இருக்கிற? இறங்குறதுக்கு வழி இருக்கான்னு வா. அப்படியா? இறங்கி என்ன பண்ண போறாங்க? தண்ணியே இல்லையே. தண்ணி இல்ல, மீன் பார்க்கலாம் வா. இல்ல புரியல. தண்ணி இல்லைன்னா மீன் இருக்காதோ? ஐயோ ஐயா, உன்னோட ஒரே பண்ணுங்க. மோட்டர் ஓடுது. தண்ணி இருக்கு கொஞ்சம். அடங்கொம்மால இது நோண்டு இருக்கு, தேய் இருக்க தண்ணி ஓடுறத பாரு. இல்லையா? இல்லக்கா, துணியை பைக்க இப்படி ஓடும்ல, அப்படி இருக்கு. சினிமாட்டிக்கா இப்படி எடுக்கணும். சினிமாட்டிக்கா எடுக்கணுமா? இங்க இருக்குடி பாதை, வாடி வா. வடிவேடு ஓடுற மாதிரி இருக்கா? நீங்க பெரிய செவல உங்களை பார்த்து பீதியில ஆயி போகுங்க. ஆமா, அதோட மோசமா இருக்கு. என்ன போ 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 ஓடு பயமா இருக்குடா. போ. இங்கெல்லாம் நுங்கு வெட்டி தருவாங்க. நுங்கு வெட்டி நுங்கு வண்டி எல்லாம் இங்கதான் செய்வோம். தண்ணி இருக்கான்பா நிறையா? வாங்கிட்டு தான் வச்சிருக்காங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நான் பாரு, டென்ஷன் ஆயிடுவேன் நானு. உங்க உட்காந்து தண்ணி எடுத்துருப்பாங்களோ, சைடு டிஷ் தான் கிடைக்கு. ஆமா ஆமா ஆமா, சுத்தி காட்டு சூப்பரா இருக்கு. இதெல்லாம் புஷ். இங்க பாரு, ஐஎஸ்ஓ நல்லா தெரியலன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. கரெக்டா இருக்கு. போதும் பாப்பா, மீனை பிடி பார்க்கலாம். ஆத்துக்குள்ள போக
போயிட்டேன்னா என்னை காப்பாத்திடு. சரி. சுடல்ல சிக்கிற போறேன். ஹாய் காய்ஸ், நீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா என்னையும் நரேனியும் இங்க ஓட விட்டு காற்று இன்றி தவிக்கிறேனே ஆள் இல்லாத காரணத்தால நாங்களே இந்த பாசம் பிடிச்ச தண்ணி கிட்ட நின்னுகிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு நரேன்குட்டே? நல்லா இருக்கு. இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, கையெல்லாம் ஒழுங்கா வச்சு சரி. கிழிச்சுக்கு. ஐயோ, இவளை கட்டினதுக்கு இப்படி காடு மேடெல்லாம் அலைய வேண்டியதா இருக்கு. தனுஷ் ஒரு படத்துல ஏறிட்டு இருப்பான்ல, எங்க அப்படிதான் கேட்டா டக்குன்னு தெரியாது. கடல் தாண்டி அந்த பொண்ணுக்காக வருவான்லடா. தெரியலையே. தெரியாது உனக்கு. எதுதான் தெரியும்? தெரியலன்னு. ஆமா. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். One eternity later. ஹாய் காய்ஸ், எங்களால முடியல. எரிதடி மாதான் இவனுக்கு சொன்னதுக்கு இப்படி கூட்டிட்டு வந்து இப்ப வேர்க்குதுடா பாலா. எனக்கு யார் சொல்லாத. ஃபேன 15 நம்பர் இல்ல, ஏசிய 25 நம்பர்ல வெய்யி அப்படின்ற மாதிரி ஹோட்டலுக்கு நிறுத்தணும். ஆக்சுவலா ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ஆமா. ஹோட்டலுக்கு நிறுத்தின கேப்ல சரி ஓகே போய் சாப்பிட்டு வரலாம் நிறுத்தின கேப்ல ஆவியா பறக்குது. ஆமா, இன்னும் கொஞ்சம் விட்டா வெந்தே போய் மாட்டேன். அந்த அளவுக்கு இருக்கு வெயில். வெந்ததுக்கு அப்புறம் கடைக்கு போய் வருவோம். நாளைக்கு வீடியோல போட்டோம்னா வேற யாரோ இவங்க அப்படின்னு நினைச்சு பயன் தராதீங்க. நாங்க தான் ஒரு வாரத்துல பழைய மாதிரி ரெக்கவர் ஆயிருவோம். எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. கீழே ரெக்கவர் சூன், அதுக்கப்புறம் டேக் கேர் இதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. டென்ஷனா இருக்கு. பீடி இருக்கா? ஆமா, இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ரிப் மாதிரி தான். டக்குனு அங்க போக அவங்கள பார்க்க இவங்கள பார்க்க எல்லாம் பார்த்தாச்சு. எங்களுக்கு வீடியோ எடுக்க கூட டைம் இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப எவ்வளவு ஸ்பீடா இருந்திருப்போம். ஐயோ, மண்டை மேல இருக்க கொண்டே மரட்டோங்கிற மாதிரி. ஐயோ, அடுத்த அப்டேட் எதுவுமே சொல்லலையே, அடுத்தடுத்து ஓடிட்டே இருந்தோம். அதனால எங்களுக்கு இது பண்ண முடியல. சரி, ஓகே. இந்த வெயில்லயும் வந்து இது வந்து வைப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். பாட்டை போட்டு மஜாவா வைப் பண்ணிட்டு போறோம். பாட்டு போட்டு மஜாவா வைப் பண்ண போறியா? அப்பதான் இந்த மொட்டை வெயில்ல கஷ்டப்படுறதெல்லாம் தெரிஞ்சுக்காது. அதனால மியூசிக்கும் என்ன கொட்டும்போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. என்ன சவுண்ட் ஒரு மாதிரி வருது? மியூசிக் நிப்பாடுங்களா? நிப்பாட்ட கூடாது, வேற மாதிரி ஆகி போயிடும். என்னடா மியூசிக் எழுது? கை நல்லா இழுக்கிற மாதிரி இருக்கு. அதான் ட்ரிப் மியூசிக். நிறுத்த கூடாது. 2 hours later. ஒரு வழியா பாய். ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க பக்கத்துல ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல் வேற இருக்கு. அடிக்கடி பாட்டை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரே சவுண்டா இருக்கும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால வாய்ஸ் இந்த கடைசி இதுல வந்து ஒழுங்கா கேட்கலன்னா வெரி சாரி. ஆமா, எப்படியோ வெயில்ல கருகி போய் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து அடைஞ்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சும்மா அப்படியே பாட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைபே பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நிறைய புது புது vlogs எல்லாம் போடுவோம். ஓகேவா? பாய்.